எப்படா வந்த? இப்போதான் மச்சான். அவனுங்க எங்க? வந்துட்டு இருக்கேன்னாங்க, வந்துருவாங்கடா. சரி, எங்க போறோம்? தெரில, அவங்க வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். அவங்க வந்தோன்னே போகலாம்டா. ரிஷி வரானா? ஆமாண்டா, அவன் வீட்டில இருந்து கிளம்பிட்டேன்னா வந்துடுவான். ம். அந்த வழிடா. இல்லடா, இதுதான் ஷார்ட்கட். சரி போ மச்சான். ரோடு பள்ளமாக இருக்குடா, கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே ஓட்டு. ஓகேடா ஓகேடா. பாத்துடா, பள்ளம்டா. டே டே பைக்கு தூக்குடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ண டே. இல்லடா, ஸ்டார்ட் ஆகலை. உன்னை நம்பி வந்தேன் பார்த்தியா, வா தள்ளிட்டு போகலாம். இங்கே மெக்கானிக் கடை எதுவும் இல்லையாடா பைக்கு சரி பண்ணுறதுக்கு? நீ தானடா என்னை கூப்பிட்டு வந்த, எனக்கு எப்படா தெரியும்? ஷார்ட்கட்டுன்னு சொன்னாங்கடா, அதானே இப்படி வந்தேன். பாரு, அவன் வர லேட் ஆயிடுச்சு, என்ன சொல்ல போறானே தெரியல. இந்த பக்கம் போய் பார்ப்போம், மெக்கானிக் ஷீட் இருக்கும். வா தள்ளிட்டு தான் போகணும், என்ன பண்ணுறது. உன்னோட வந்தல என் தலையெழுத்து. டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இப்போ வந்துடுவாங்கடா. டேய், அங்கே பாரு, பைக்கை உருட்டிகிட்டே வராங்க. என்னாச்சு? என்னடா ஆச்சு? எதுக்குடா வண்டியை தள்ளிட்டு வர? லூசு பயண்டா அவன். ஷார்ட் கட்டுன்னு சொல்லிட்டு போய் கீழே தள்ளி விட்டான்டா அவன். எப்படி ஆச்சு? எங்கடா விழுந்த? என்ன தெருடா அது? வெங்கட்ரத்னம் தெரு. அதே தெருதான் மச்சான். ஒரே பள்ளம் மச்சான், ரோட்டில் போய் நேராக விட்டான் வண்டியை. சரி, இப்போ 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? தெரியல மச்சான், இது வேலைக்காது போல், நீங்கள் கிளம்புங்க. இவனுக்கு வேற கையில் இங்கே செம்ம அடி, எனக்கு வேற கை இந்த இடம் வலிச்சுனே இருக்கு கீழே விழுந்ததுலேருந்து. நீங்கள் கிளம்புங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். என்ன சொல்கிற? சரிடா. சரி, பரவாயில்லடா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு பிரேஸ்டுங்க. ரிஷி வந்துட்டான். என்னடா எங்கேயோ போனோம், நீங்கள் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? அந்த 2 பேர் எங்க? அவங்க பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டாங்கடா. எப்படா, என்னாச்சு? டே, அவன் பைக்கில் வரும்போது வெங்கட்ரத்னம் ரோட்டில் கீழே விழுந்துட்டாங்க. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்கும். டேய், இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்ணுற? பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டேய், அதுக்கெலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலடா. ரொம்ப நாளாக அந்த ரோடு அப்படியே தான்டா இருக்குது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வேறு நடக்குது. டே, அது மோசமான ரோடுரா. போன வாரம் தான் என் ஃப்ரெண்டுக்கு அந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு. கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்டா. எவ்வளோ நாள் தான் சும்மா வச்சுருப்பாங்க? டேய், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. வேறு யாராச்சும் பார்த்துப்பாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா யார் தாண்டா போய் சொல்லுவா? இது நம்ம ஏரியா, நம்ம தான் சொல்லணும். டே, இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸ்லாம் தேடி போயிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் தேவையில்லடா. இப்போ ஒரு கால் இல்லை ஒரு மெசேஜ் பண்ணாலே முடிஞ்சது. நெட்டில் நம்பர் இருக்கும்டா, சர்ச் பண்ணிப்பாரு. ஹே, ஃபோன் எடுக்க மாட்டான்டா. சரி விட்றா, வீட்டில் போய் ட்ரை பண்ணுவோம், போகலாம். ம். பாடா. இப்போ வாட்சி ஃபோன் ஆடுறா அவனுக்கு. அவன் எடுக்கவே மாட்டான்டா. எதிரா சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க சொல்கிறீங்க? ஹலோ, கார்பரேஷன் ஆஃபீஸா? சொல்லுங்கள். நான் அடையார் வெங்கட்ரத்னம் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்லேருந்து கால் பண்ணுறேன். இங்கே ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்குது. எல்லோரும் கால் பண்ணிகிட்டே இருக்கோம், இவ்வளோ நாளாக யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் சார். இல்லை, இது ரொம்ப அர்ஜென்ட்டு. நிறைய ஆக்சிடென்ட்ஸாக நடக்குது. ரொம்ப அர்ஜென்ட்டாக கலெக்டர் இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸர் தான் பார்க்கணும். இங்கே கால் பண்ணி ஃபோனை வைப்பா. இல்லை சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். ஹலோ ஹலோ. என்னாச்சு? அவன் ரொம்ப நக்கலாக பேசுகிறான்டா. ஃபோனை வேற கட் பண்ணிட்டான். இப்போ என்னடா பண்ணுறது? என்ன வேணா பண்ணுறா, ஆளை விடு, நான் கிளம்புறேன். ஏதாச்சும் பண்ணோண்டா, இதை சும்மா விட முடியாது. இதுக்கு மேலே நம்மளால் என்னடா பண்ண முடியும்?
என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். நீ பண்ணுறதுனா பண்ணிக்கோ. என்னடா எழுதுற? ஏதோ ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஆர்டிஐ ஃபார்ம்டா. ஆர்டிஐயா? அப்படின்னா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டா. டேய் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடா. ஆர்டிஐனா என்னடா? இதெல்லாம் நம்மளுக்கு தான் யூஸு. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நமக்கு ரூலர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரே வழி ஆர்டிஐ தான். நம்ம இதை வச்சு என்னடா பண்ண போகிறோம்? காலையில் அவங்க ஒரு ரோட்டில் விழுந்தாங்கல்ல, அந்த ரோடு 6 மாதமாக அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால தான் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறேன். எதுக்குடா நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? தேவையில்லாத வேலைலாம் இல்லைடா. இது நம்ம ஏரியா. இந்த ரோடை நம்மளும் யூஸ் பண்ணுறோம். நம்ம தான் இதுக்கு டேக்ஸ் கட்டுறோம். அதனால் இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி வா, இதை போஸ்ட் பண்ணிட்டு வரலாம். சரி வா போகலாம். நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. சரிடா. வா போகலாம். போகலாம். மச்சான், இப்போ லெட்டர்லாம் போஸ்ட் பண்ணியே, அதெல்லாம் நடக்குமா? ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைடா. நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. அதை எங்கே போய் யார்கிட்ட கேட்கணுன்னே தெரியாது. அதுக்கு ஒரே வழி ஆர்டிஐ தான். ஆர்டிஐ தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்னு கூட தெரியாது. ப்ரொசீட் பண்ண தெரிஞ்சவங்க அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி, இவ்வளோ பண்ணிட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ பண்ணியிருக்க, நடந்தால் சந்தோஷம் தான். ஆர்டிஐ மாரி நிறைய யூஸ்ஃபுல் கவர்மெண்ட் ஆக்ட்லாம் நமக்கு தெரியாமே இருக்குது. அந்த மாதிரி ஆக்ட்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.